ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஆக்சுவலி வீடு இருக்கலான்னு தான் வந்தோம். சரின்ட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பக்கத்துலேயே வந்து ஏரி. சரி, ஏரியில் வந்து மீன் பிடிச்சி உங்களை காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. நான் அண்ணன் 2 பேரும் தான் வந்தோம். சரி, உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து என்னென்ன மீன் மாட்டுச்சு, கொஞ்சம் பெரிய பெரிய மீன் இருந்துச்சு. என்னென்ன மீன் மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ வந்து நிறையா மீன் மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த கெளுத்தி, இந்த ராடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி வந்து ஏற்கனவே வந்து இந்த குளத்துல வந்து நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா பிடிச்சி தான் வச்சுருக்கோம். வீடியோ எடுத்தோம். அது எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ வந்து நீங்களே பாருங்கள் என்னென்ன மீன் மாட்டிருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த குளத்துல தான் வந்து உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டலாம் அப்படின்ட்டு இறங்கினோம். நான் இறங்கலை, பட் வந்து அண்ணன் வந்து கூட வந்தாங்க. சரி, அவங்க வந்து இறங்கினாங்க. ஏன்னா எனக்கு பிடிக்க தெரியாது, அதனால் அண்ணன் தான் வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. ஸோ வந்து இதில் நிறையா மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ராடு, கெளுத்தி, அந்த மீன்லாம் இருக்குது. சின்ன சின்னது பெருசாகவும் இருக்குது. எது கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. விடாமுயற்சியோடு தேடிக்கிட்டே இருந்தாங்க. மீன் கிடச்சிதா இல்லையான்ட்டு நீங்களே பாருங்கள். அவரும் ரொம்ப நேரம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தார். டக்குன்னு எதுவும் கிடைக்கல. ஆனால் போக போக நல்லா மீன் மாட்டுச்சு. அவரே பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக மீன் மாட்டிடுச்சு. நீங்களே பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா ஆரா மீன் தான். பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும். அப்போ ஆரா மீன் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து சின்ன சைஸு. இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, தொட்டாலே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி பயமாக. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதுன்றதுனால நம்ம விரல் சைஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதையாவது எடுத்து உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். அங்கே ஒன்று மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். தேடிட்டு இருக்காரு. இன்னொரு மீன், இன்னொரு அந்த ஒன்று கிடச்சிச்சு பாருங்கள். அதுவும் ஆரா மீன் தான். பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. 2 மீன் தூக்கி போட்டார். ஒயிட் டிஷர்ட் வேறு போட்டேன்னா அது வேறு ரொம்ப கிட்ட போக முடியல. இன்னும் 2 மீன், அது ஒன்று, இது 3 மீன் ஆச்சு. எல்லாமே ஆரா மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இது கெளுத்தி மீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பசங்க பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஆரா மீன் தான் சின்ன சின்னது. அது பாருங்கள், இது ஒன்று. இது கொஞ்சம் லைட்டாக பெருசு எல்லாத்தோட. இப்போ எப்படி துள்ளுது பாருங்கள். கையில் பிடிக்க ஒரு மாதிரி இந்த புழுவெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆரா மீன். வேறு மீன் மாட்டோன்னு பார்க்குறேன். இந்த ஒரு மீன் தான் திருப்பி மாட்டிக்கிட்டே இருக்குது. சரி வாங்க, வேறு எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி துடியுது பாருங்கள். எப்பா எப்படி துடியுது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் கையாலே இப்போ தொடுறேன். ஆனால் அந்த மாதிரிலாம் தொட மாட்டேன், பயமாக இருக்கும்.
நீங்களே பாரு. இந்த மாதிரி நீங்கள் எதாவது பிடிச்சிருக்கீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, யார் யார் என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுப்போம். ஒரு 4 மீன் அது மாதிரி மாட்டி இருக்குது. அண்ணனும் தேடிக்கிட்டே இருக்கார். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து சேஃப்டி பண்ணி வச்சாச்சு. எப்பா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணன் இங்கே கூப்பிட்ருக்குறாங்க. ஏதோ மாட்டிருக்கு போல். அது என்ன மீன் பார்ப்போம். இங்கே ஒன்று தூக்கி போட்டாங்க. அந்த ஊருக்கு பாருங்கள். அங்கே நம்ம வீடு எடுக்கிற நேரத்தில் இங்கே ஒன்று தூக்கி போட்டிருக்குறாங்க. இது வந்து சின்னது பார்த்திங்கன்னா, நம்ம பிடிச்சத விட இது ஒரு அளவுக்கு சின்னதான மீன் தான். பரவாயில்ல, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானே இப்போ தான் கிட்ட பார்க்குறேன். நல்லா சின்னது. இதையும் சேர்த்து இங்கே வந்து ஒன்றா வச்சுருவோம். இன்னும் வேறு எதாவது மாட்டுமா என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். கையை நல்லா அடியில் விட்டு தேடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக வந்து இருட்டாயிடுச்சு. நாங்களும் தேடலான்ட்டு ட்ரை பண்ணோம். டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கிடச்ச வரைக்கும் போதும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அண்ணனும் ஏதாவது இன்னும் 2-3 கிடைக்குதான் பார்ப்போம் அப்படின்னாரு. இல்லை, டைம் ஆகிடுச்சு, நாளைக்கு வந்து பார்த்துப்போம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து கிடச்சிருச்சு. இது எதுவும் கவர் எதுவும் கிடைக்கல. அதனால் வாட்டர் பாட்டிலில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இன்னும் ஒரு 6 மீன் இருக்கும். 6 மீன் மாட்டுச்சு. 6 மீன் மாட்டிருக்கு. ஸோ ஃபைனலி வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வாங்க கிளம்பலாம். ஸோ வேறு எங்கேயாவது மீன் கிடக்கான்ட்டு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்க வேண்டியதான். எதுவும் மீன் இல்லை. இங்கே தான் ஒரு மீன் போட்டாங்க. அது ஓடிடுச்சான்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.